கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான தகப்பன் தாமே நம்மை வழிநடத்தி செல்வாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம். அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 1, 2, 3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பானவர்களே, ஆண்டுடைய அருமையான வாக்கு தத்தங்களை நம்ம இதில் பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவரை பற்றி வேதவசனம் சொல்லுது, அவரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஒரு தனிநபரையும், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஒளி உலகத்தில் பிரகாசித்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களோ இருளிலே வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் நானும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவரோடு கூட வாழுகிறவர்கள். அந்த வெளிச்சம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் அவருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். என்ன இருள் நம்மக்கிட்ட வருகிறது இல்லை என்று சொல்லுகிறார். யார் இந்த வெளிச்சத்திற்குள்ளே வாழுகிறார்களோ இந்த இருளின் அதிகாரம், இருள் அவர்களை சூழ்ந்து கொள்வதில்லை. எந்த ஒரு சத்துருடைய வல்லமையும் அவர்களை தொடுவது இல்லை என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில் இப்படி எழுதுகிறாரு. ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அன்பானவர்களே, நம்மை தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். அந்த ரட்சிப்பு என்ற ஒரு அழகான கோட்டையை நமக்காக கட்டி வைத்து அந்த மதில்களுக்குள்ளே நம்மளை வாழ வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு வாசல் போட்டிருக்கிறாரு. நம்முடைய நாவில் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் இருக்கிறது. அந்த துதி தான் நமக்கு வாசலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் ஒரு சங்கீதக்காரனுடைய அனுபவத்தைப் போல கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று யார் ஸ்தோத்தரிக்கிறார்களோ, யார் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அந்த வெளிச்சத்திற்குள்ளே வாழுகிறார்களோ அவர்கள் பிரகாசிப்பார்கள். அவர் சொல்கிறார் 20ல், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அதோ உன் வெளிச்சம் என்னமோ உன்னை விட்டு என்ன செய்யாது, போகாதுன்னு சொல்கிறார். எந்த ஒரு சத்துருடைய வல்லமை உன்னை தொடுவதில்லை, எந்த ஒரு இருள் உன்னை மேற்கொள்வதில்லை, எந்த இருளுக்குள்ளே நீ வருவதில்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், நம்ம சில நேரங்களில் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ல, இல்லை நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், உன் கால்களை செம்மையான பாதையில் நடத்துவேன், நானே உனக்கு வெளிச்சமாக இருந்து உன்னை நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.